காவலர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படும் தென்காசி மாவட்ட காவல்துறையினர். தென்காசி மாவட்டத்தில் மட்டும் எந்த காவல் கண்காணிப்பாளர் வந்தாலும் காவலர்களின் நிலை மாறப்போவதில்லை போல. மற்ற மாவட்டத்தில் மட்டும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணியில் இருக்கும் காவலர்களுக்கு 3 ஷிப்டுகள், அதாவது A, B, C என்று இருக்கும். ஆனால் இங்கோ AB மட்டும்தான். அதுபோக இதுவரை இல்லாத புதிய முறையில் பணியாற்ற வைப்பது இந்த மாவட்டத்தில் மட்டும்தான். என்ன கொடுமை இது! எந்த மாவட்டத்திலும் இல்லாமல் இங்கு மட்டும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரச்சாரத்திற்கு 5 காவலர்கள், அதுபோக இதர வேலைகள் இன்னும் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் கழுவவில்லை. என்ன கொடுமை! இப்போது அதைப்போல எந்த மாவட்டத்திலும் இல்லாமல் இங்கு மட்டும் கவுண்டிங் சென்டருக்கு செல்லும் காவலர்கள் முதல் நாள் மதியம் 2 மணிக்கு ஆஜராக வேண்டும், அதுவும் நைட் பெட்டுடன். மீதமுள்ள இதர காவலர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காவலர்கள் மட்டும் இன்று மதியம் 2 மணி முதல் மறுநாள் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு ஊரிலும் நடுரோட்டில் கிடக்க வேண்டும். ஓய்வின்றி சொல்பவருக்கு என்ன, வண்டிக்கு ஒரு ஒரு ஏசி, அவர்களுக்கு என்ன? காவலர்கள் நாய்கள்தானே என்ற எண்ணம் போல பொதுமக்கள் ஒரு புறம், அரசியல்வாதிகள் ஒரு புறம், அதிகாரிகள் ஒரு புறம். இதில் எதைத்தான் சமாளிக்க காவலர்கள் ஒரு வேளை தற்கொலைக்கு தூண்டுகிறதா நிர்வாகம்? எவன் செத்தால் இவர்களுக்கு என்ன என்று புலம்புகிறார்கள் காவலர்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு விசில் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.